Hello friends, welcome to Sadia Samayal. இன்னைக்கு நாம கடலை மாவு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணிருக்கேங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும் இல்லை, இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாம கரைச்சிக்குவாங்க. இது போல கரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்குதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சுவையான கடலை மாவு குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.